ஆல் வெல்கம் டு பேங்க்லோபீடியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்கிங் சிலபஸோட எலாபரேட்டட் வெர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனல் எதுக்காக அப்படின்னா, பேங்கிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, பேங்கிங் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாத ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் இந்த சேனல். ஆஸ் அ பேங்கராக எனக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதை மட்டும் தான் இந்த சேனலில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளர்க்கு நான் சொன்ன மாதிரி 2 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 3 டைப் ஆஃப் செக்ஷன்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ். ரீசனிங்க்கு 35 மார்க்ஸ், ஆப்டிடியூடுக்கு 35 மார்க்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு 30 மார்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ரீசனிங் ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன். அங்கே தான் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆப்டிடியூட் கம்பேரிட்டிவ்லி ரீசனிங்கோட கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். பட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இங்கிலீஷ் அதே மாதிரி தான். நம்ம ஒரு லாங்குவேஜாக தான் அதை பார்க்கணுமே தவிர நாலேஜை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி யூஸ்வலி நம்ம தமிழில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறோமோ எழுதுகிறோமோ அதே தான் இங்கிலீஷில். அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இங்கிலீஷ் உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கிலீஷை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷாக தான் இருக்கும். நம்ம ரீசனிங்கில் ஆப்டிடியூடில் எந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இங்கிலீஷ்லையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ரீசனிங் ஏன்னு எடுத்தனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் 10 டைப் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குங்க. இதில் டாபிக் வைஸ் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் எந்தெந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் அதிகம், எந்த டாபிக் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணால் நமக்கு எதுலேருந்து மார்க்ஸ் அதிகமாக கிடைக்குங்கிறது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லேட்டராக ஒரு வீடியோ போடுறேன். அதில் டாபிக் வைஸ் நம்ம சம்ஸ் பார்ப்போம், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஓவர் வியூ ஆஃப் சிலபஸ் மட்டும்தான். நீங்களா ஃபஸ்ட்டு டாபிக் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இருக்கிறதுலே மார்க் வச்சு வெயிட்டேஜான ஒரு டாபிக்னா இதுதான். இது டோட்டலி உங்களுக்கு 15 to 20 மார்க்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் 2023 to 24 வரைக்கும் கேட்டிருப்பாங்க இல்லையா கொஸ்டின்ஸ். அதோட பேஸ் பண்ணி தான் இந்த வெயிட்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டேரக்ஷனில் நீங்கள் 2 to 4 கொஷின்ஸ் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவும் ஓரளவு ஒரு வெயிட்டேஜ் தரக்கூடிய ஒரு செக்ஷன் தான். தேர்ட் கோடிங் அண்ட் டீகோடிங். இது இன்புட் அண்ட் அவுட்புட்னு கூட சொல்லுவாங்க. இது செகண்டரியாக நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பசில்ஸ் அண்ட் சீட்டிங் கொடுத்தீங்கன்னா செகண்ட் நீங்கள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துதாகணும். ஏன்னா அது 4 to 5 மார்க்ஸ் தாராளமாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் ஈக்குவாலிட்டி 1 to 5 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிலாகிசம் 2 to 4 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பிளட் ரிலேஷன்லாம் உங்களுக்கு இருக்கிறதுலே ஈஸியான டாபிக். அதுதான் பீப்புள் அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் அந்த கொஸ்டினை ஒரு தியரிட்டிக்கலாக படிக்காமல் ஒரு ப்ராக்டிக்கலாக படிச்சு பாருங்கள். பிளட் ரிலேஷன்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 5 to 6 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் தென் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், நம்பர் அண்ட் லெட்டர் சீரிஸ்னு இருக்கும். இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் டாபிக் தான். பட் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஹெட்ஸுக்கு கீழே வரும். ஸோ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 8 to 9 மார்க்ஸ் உங்களுக்கு தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன்னா அது ரீசனிங் தான். எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தென் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 10th பேலன்ஸ் இன்னும் நிறையா இருக்கும். இந்த வேர்பல் ரீசனிங் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி மிஸ்சலனஸ் டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு 2 to 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் இதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஒவ்வொரு ஹெட்டிங்கு கீழே எப்படி என்ன மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ப்ரிலிம்ஸோட ஆப்டிடியூட். நம்ம ரீசனிங் இப்போது டாபிக் சிலபஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் பார்க்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ மார்க் வெயிட்டேஜுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆப்டிடியூட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டஃப் தான் ரீசனிங் கம்பேர் பண்ணும்போது. பட் நம்ம அதில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் உங்களுக்கு 6 to 10 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன். அந்த டாப்பிக்கில் நீங்கள் 15 to 17 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்பர் சீரீஸ் அதில் ஒரு 6 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 5 to 6 மார்க்ஸ். அண்ட் ஃபோர்த்தாக அரித்மெட்டிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அதில் உங்களுக்கு 8 to 12 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஒரு டாபிக் இருக்குது. அது நான் படிக்கும் போதும் எக்ஸாமில் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அது சிலபஸில் இருக்குது. நம்ம வேணும்னா அதை பேக்கப்புக்கு படித்து வச்சுக்கலாம். பட் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் அது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் டாபிக் மூவ் பண்ணுவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இங்கிலீஷ்க்கு பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களோட கான்ஃபிடன்ஸை நீங்கள் அங்கே தான் லேக் பண்ணுவீங்க. அங்கே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரீசனிங் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜாக எடுத்து நீங்கள் தமிழ் எப்படி நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோமோ அந்த மாதிரி அதையும் ஒரு லாங்குவேஜாக பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங், அப்புறம் இந்த இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது, இது மட்டுமே போதுமானது. நீங்கள் அதை தவிர்த்து இந்த ஜம்பிள் வேர்ட்ஸு, க்ளோஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க, வேர்ட்ஸ் ஸ்வாப்பு,
எரர் டிடக்ஷன், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான திங். நீங்கள் இங்கிலீஷ் எந்த அளவு நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிறீங்களோ, புது புது வேர்ட்ஸ் கற்றுக்கிறீங்களோ, கிராமர் நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்களோ, யூஸ் பண்ண பழகுறீங்களோ, அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இங்கிலீஷே தான் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் பிச்சு போட்டு 4-5 விதமாக நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் அ ஹோலாக நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை கிராமர் பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் கற்றுக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆகிற டாபிக் வந்து கிளர்க்கோட மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸ். உங்களுக்கு மெயின்ஸில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் ஆட் ஆனால் உங்களுக்கு ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வரும். ஓகேங்களா? இந்த ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஆனால் நான் வந்து எக்ஸாமுக்கு 3 மந்த்ஸ் தான் படித்தேன். பட் அதுவே உங்களுக்கு மோர் தென் இனஃப். நீங்கள் 3 மந்த்ஸ் கரண்ட்டாக என்ன இருக்குது, லைக் என்ன பேங்கிங்கில் போயிட்டுருக்கு, ஃபினான்ஸில் என்ன போயிட்டுருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 மந்த்ஸ் ஜென்ரல் அவேர்னஸே போதுமானது எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரீசனிங்கில் போன இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் சொன்ன பார்த்தீங்களா, அதே தான் உங்களுக்கு வரும். பட் உங்களுக்கு மார்க் வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். லைக் உங்களுக்கு போன ப்ரிலிம்ஸில் வந்து பசில்ஸ்க்கு 15 to 20 மார்க் நான் கொடுத்துருந்தேன். சிலாகிசம்க்கு வந்து 1 to 3 மார்க்ஸ் கொடுத்துருந்தேன். பட் இதில் வந்து பசில்ஸ்க்கு 10 to 12 மார்க்ஸ்க்கும், சிலாகிசம் வந்து 3 to 5 மார்க்ஸ்க்கும் வரும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே வித்தியாசம் பெருசாக இருக்காது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஆப்டிடியூடில் சிலபஸ் வந்து சேம் தான். பட் மார்க் வெயிட்டேஜ் மட்டும் கொஞ்சம் ஸ்வாப் ஆகும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கும் அரித்மெட்டிக்கும் இருக்க மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்வாப் ஆகும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட ஆப்டிடியூடுக்கு வந்து அரித்மெட்டிக்கும் அதிகமாக இருக்கும். அரித்மெட்டிக்கும் உங்களுக்கு அதிகமான மார்க் இருக்கும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு கம்மியாக இருக்கும். இங்கே வந்து அப்படியே வைஸ் வெர்சா. அதே மாதிரி அங்கே வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் பற்றி நான் பெருசாக பேசியிருக்க மாட்டேன். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இங்கே வந்து அதுக்கு 2 to 3 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆப்டிடியூடில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இங்கிலீஷு சேம், நான் அதே சொன்ன மாதிரி தான். நீங்கள் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டீங்க, ஓரளவு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது, கிராமர் வைஸில் நீங்கள் ஓகேவா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது எல்லாமே பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரி தான் ஜம்பிள் வேர்ட்ஸு, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படித்தது தான். ஸோ அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வரும். நீங்கள் இது வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, வெப் சீரிஸ் பார்க்கறது மூலியமாகவே உங்களால் இது கிளியர் பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸோட சிலபஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு கிளார்க்கோட ப்ரிலிம்ஸும் பிஓவோட ப்ரிலிம்ஸும் சேம் சிலபஸ், மார்க் வைஸும் சேம் வெயிட்டேஜ் தான் வரும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பிஓவோட ப்ரிலிம்ஸ் கிளரிக்கலை விட ஒரு பிட் டஃப்பாக உங்களுக்கு இருக்கும். இதுதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக இருக்காது. உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் அந்த ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் 3ஓட சிலபஸ் அண்ட் வெயிட்டேஜ் அட்டாச் பண்ணிகிட்டே வரேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிற டாபிக் வந்து பிஓவோட மெயின்ஸ் எக்ஸாம் பார்க்குறோம். அந்த மெயின்ஸில் ரீசனிங், அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு ரெண்டும் சேர்த்து ஒரே டாபிக் கீழே உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ஆப்டிடியூட் பார்த்தீங்க இல்லையா, அதே வெர்ஷன் தான் இது. அது வந்து இங்கே 2ஆக பிரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு 2ஆக பிரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆஸ் அ ஹோலாக பார்க்கும்போது எல்லாமே மேக்ஸ் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப டஃப்பான நேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட வேண்டாம். உங்களுக்கு பிஓவோட மெயின்ஸ் எப்படி இருக்குன்னா, ரீசனிங் வந்து ப்ரிலிம்ஸோட ரீசனிங்கை விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதோட அட்வான்ஸ்டு லெவலாக தான் உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கும். பிஓ மெயின்ஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக. ஏன்னா உங்களுக்கு அதில் வர இங்கிலீஷ் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், ரீசனிங் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கிளரிக்கல் எக்ஸாம்லேருந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் ஒரு தடவை அந்த பேப்பரை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இந்த இடத்துல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணுற இந்த வீடியோ, இந்த இமேஜ் எல்லாமே வந்து த்ரூ என்னோட ரெஃபரன்ஸ், லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இனி வர வீடியோவில் நம்ம ரீசனிங்கோட டாபிக் வைஸ் நம்ம பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லா ரீசனிங்கும் சேர்த்து நான் ஒட்டுக்காக ஒரே சிலபஸாக கொண்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி